அனைவருக்கும் வணக்கம். டேப் ஆன்லைன் படிப்பகத்தில் இருந்து நான் உங்கள் நீலகண்டன். நம்ம வாரம் ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடத்துறோம் ஆன்லைன்ல. அது என்ன அப்படின்னா திறனறிதல் 2.2. ஆக்சுவலா திறனறிதல் 2.2 எதுக்கு அப்படின்னா டெப்டி கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நடத்துது இல்லையா, அதுக்கான ஒரு 26 போஸ்ட் விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா ஆன்லைன்ல ஒரு தரமான ஒரு 50 வினாக்கள் இலவசமாக கொடுத்துருவோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் பேர் தான் திறனறிதல் 2.2. கிட்டத்தட்ட 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 5வது டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ 4 டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் 5வது டெஸ்ட்டுக்கான சிலபஸும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ சிலபஸ் பார்க்கலாங்களா? கவனிங்க. இப்போ திறனறிதல் 2.0 உடைய டெஸ்ட் 5வதுக்கான சிலபஸ். ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனு, தமிழ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய யூனிட் 6, அதுக்கப்புறம் மேக்ஸ், இந்த 5 டாபிக்லேருந்து தான் நம்ம சிலபஸ் வச்சுருக்கோம். ஏன்னா இதுதான் மார்க் ஹெவி. ஸோ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா யூனியன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கம்பேரிசன் பண்ணி கொஸ்டின் எடுப்போம். எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ஸ், லேண்ட் ரீஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 10 கொஷின்ஸும் இதுலேருந்து ஒரு 10 கொஷின்ஸும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டாபிக்லேருந்து ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஸோ அதுலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ். தமிழ்நாடு சொசைட்டின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ், ரெலவன்ஸ் டு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபைர்ஸ், பிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு 10 கொஷின்ஸ். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லக்கூடிய மேக்ஸ் வந்து ஒரு 10 கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பைலிங்குலா இருக்கும், தரமா அந்த கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம குரூப் 1ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கொஷின் பேப்பர்ஸ். கிட்டத்தட்ட 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. 5வது டெஸ்ட் நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட்டுடைய ரேங்க் லிஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே எழுதியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப கம்மி தான். ஏன்னா தமிழ் அளவில் நம்ம இதை வெளியிடுறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2, குரூப் 4 படிக்கிற ஜிஎஸ் ஸ்ட்ராங் ஆகும்னா இதை படிச்சுக்கலாம். குரூப் 1 மட்டும் எழுதுன்னு கிடையாது. ஆனால் குரூப் 1க்காக பிரத்யேகம் ரெடி பண்ணியிருக்கோம். குரூப் 2வும் குரூப் 4ம் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம் ஜிஎஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்க, அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா பிரியா எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 50 மார்க்குக்கு 49 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா சக்திமணி ஜி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், டேப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. சக்திமணி ஜி வந்து பார்த்தீங்கன்னா 47 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். செகண்ட் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அருண்குமார் ஆர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். 47 கொஷின்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ திருவள்ளூர் பிரான்ச்சு வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிச்சர்சன் சொல்லக்கூடிய அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் 3வது ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்க, ஒரே ரேங்க்ல ஒரே மார்க்ல எத்தனை பேர் ரேங்க் இருக்காங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை படித்து குரூப் 1ல தேர்ச்சி பெற்று வருங்கால ஒரு டெப்டி கலெக்டராகவோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டராகவோ வலம் வர எங்களுடைய டேப் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.